பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் அனுரவின் வாயை போல எல்லாமே போய் உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று கூறிவிட்டு விடை பெற்றார். மனித கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கு, என்ன சொல்லுவாருங்க? குற்றச்சாட்டு அனுரோட வாயை போல எல்லாமே போய் இலங்கையில் கொத்துரொட்டி கடை முதலாளி கைது, ஊழியரை தாக்கியதாக குற்றச்சாட்டு. பிரபல கொத்து உணவகம் ஒன்றின் உரிமையாளரான தொழிலதிபர் விராஜ் விக்ரமநாயக்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட உணவக உரிமையாளர் தனது விற்பனை நிலையங்களில் ஒன்றில் ஒரு ஊழியரை வாய்மொழியாக திட்டியும் உடல் ரீதியாக தாக்கியும் காட்டும் சிசிடிவி காணொலிகள் அண்மையில் அதிகம் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் குடியிருப்பு வீதியில் நேற்று இரவு 11 மணி அளவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் தகர வேலியை உடைத்துக் கொண்டு விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் ஏறாவூர் மீராகடி மையத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆதில் எனும் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நாட்டில் எரிபொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு வெளியானது முக்கிய அறிவிப்பு. நாட்டில் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டருக்கு ரூபாய் குறைப்பு, புதிய விலை 414 ரூபாய். ஓட்டோ டீசல் லீட்டருக்கு ரூபாய் 25 குறைப்பு, புதிய விலை 382 ரூபாய். இதேவேளை 95 ஒக்டேன் பெட்ரோல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அஸ்விசும பயனாளிகளுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி, பல லட்சம் பேருக்கு இனி கொடுப்பனவில்லை என அறிவிப்பு. அஸ்விசும பட்டியலில் இடம்பெற்றிருந்த சுமார் 4,25,000 குடும்பங்கள் இன்று முதல் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலக்கே தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்காலிக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளிம்பு நிலை குழுவினர் என வகைப்படுத்தப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். Polisi
පොලිසියෙන් ආරක්ෂාව පොලිසියෙන් ආරක්ෂාව පොලිසියෙන් ආරක්ෂාව மாட்டுக்காணி வேண்டாம் மாட்டுக்காணி உரிய காணி வேண்டும் மாட்டுக்காணி வேண்டும் வேண்டாம் 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 கையிட்டு 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 இந்த மன்னங்களின் கையிட்டி மண் சட்டவிரோத சதிகாரியை சட்டவிரோத சதிகாரிக்கு அடக்கங்கிழக்கும் கையிட்டி மண் சட்டவிரோத சதிகாரியை அடக்கங்கிழக்கும் தமிழன் என்று சொல்லடா வேண்டாம் வேண்டாம் வேண்டும் கையிட்டி மண் சட்டவிரோத சதிகாரியை சட்டவிரோத சதிகாரிக்கு